வணக்கம். இன்றைக்கி நாகி லோட்டஸ் கிச்சனில் நம்ம வந்து தக்காளி குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு இருக்கும், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு பட்டை 2 சின்னதாக 2 பட்டை, 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம். அது சூடேறட்டும். சூடேறினா இதுக்கு தேவையான இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போது இதுக்கு இதை வறுத்து எடுக்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது வந்து சிம்பிளான ஒரு குழம்பாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து விரத நாளில் கூட நம்ம அடிக்கடி சாம்பார், இது புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பட்டையை போட்டிருக்கோம். அடுத்தது பெருஞ்சீரகம். இந்த சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம். இப்போ எல்லாத்தையும் இதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த பூண்டு இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம அந்த வறுத்தெடுத்ததெல்லாம் மாற்றிட்டோம். இப்போது இதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20-25 இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு. இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து இதுக்கு ஒரு 5 தக்காளி, பெரிய தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம் தக்காளியை. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை போட்டுப்போம். அடுத்தது இதில் கொஞ்சம் தேங்காய் வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கணும்னு இல்லை, நான் ஒரு அரை மூடியில் பாதி சேர்த்துருக்கேன். அதையும் இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த சூட்லேயே நல்லா வதக்கி விடலாம். இதை நான் வதக்கிட்டோம். இப்போ இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சு, முன்னாடி அரைச்ச நம்ம கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஆற வச்சு எல்லாமே ஒன்றாவே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி அரைச்சி வந்து நம்ம அதில் சேர்த்துக்கணும். முதல்ல நான் வந்து பருப்பு அந்த ஐட்டம்லாம் நான் முதல்ல ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டேன். ரெண்டாவது இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். அடுத்தது நம்ம வந்து இப்போ நம்ம குழம்புக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். குழம்புக்கு தேவையான எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறினேன்னா இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம். அடுத்தது ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கொஞ்சம்
இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வதக்கணும்னா சும்மா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துங்க மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக இந்த எண்ணெயிலே லைட்டாக நம்ம கருக விட்டுடாமல் வதக்கி விட்டுடணும். சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வதக்கினோம்னா போதும். அடுத்தது இப்போ இந்த எடுத்து வச்சு இந்த குழம்பை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அது சேர்த்துக்கலாம். கெட்டியாக வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறதா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது இதை நல்லா இப்போ அடுப்பை ஸ்பீடாக வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ பார்ப்போம். இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தருவாயில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலைங்க கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.